ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் இன்றைக்கி தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பெனிஃபிட்டும் பெற முடியுங்க. மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. ஏன்னா 8 குடையவன் வந்து 12ஆம் இடத்துல வந்து நீச்சமடைந்து காணப்படுகிறார். 12ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்காருங்க. ராசியிலே சுக்கிரனும் 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது தொழிலில் முதலிடம் கிடைக்கக்கூடிய அற்பமான ஒரு யோகமான ஒரு நாளுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் இப்பொழுது அடைய முடியும். அதனால தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம். நீங்கள் உங்கள் துறையில் நம்பர் 1 பொசிஷனை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மறைந்து கிடைக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம். உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்களும் திருப்திகரமாக உங்கள் வேலையில் முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கூட சில பாராட்டுகள் மற்றும் நல்ல பரிசுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அற்புதமான நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் புதிய புதிய பார்ட்னர்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்லா ஒரு ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களது காரியங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைத்து தரதுனால நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அரசியலில் கூட இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினம் தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேருங்க. இப்பொழுது வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே. உங்களது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் இன்னைக்கு குறைந்து மனம் லேசாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் குடும்ப பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்கள், உறவினர்கள் வழியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என யாராக இருந்தாலும் சரிங்க, அவருடைய ஆலோசனைகள் மூலமாக உங்கள் மனசில் புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்படாமல் வார்த்தைகளை வந்து தவறுதலாக இது விட்டுறாமல் நீங்கள் இன்னைக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காலை நேர உணவுகள், மதிய உணவு எதுவாக இருந்தாலும் அந்த டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கணுங்க. நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால் எந்த பயணங்களாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் நீங்கள் பழகும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதனால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமைங்க. இந்த அரசு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சலுகைகளுக்காக ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வேறு காரியங்கள் ஏதாவது கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அதில் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. அல்லது உங்களுக்கு நல்ல துறையில் தேர்ந்த நல்ல இளைஞர்கள் மற்றும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை தரக்கூடிய வகையில் நீங்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆலோசனையின் பற்றி நீங்கள் முதலீடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. வர்த்தக முதலீடு கொஞ்சம் கவனமாக செய்தால் இன்றைய தினம் நல்ல லாபத்தை பெற முடியும். மனம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு லேசாக இருக்குங்க. ஏன்னா கவலைகள் நீங்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு ரோஜாக்களின் வருமானத்துடன் கூடிய ஒரு அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்கள் மனதிற்கு இனியவரை வந்து நீங்கள் சந்தித்து உங்களது நட்பை மற்றும் உங்களது
காதலை வந்து புதுப்பித்துக் கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுது நண்பர்களே. எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க உங்கள் மனதில் வந்து ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உணர்ச்சிக்கு நீங்க ஆட்படக்கூடாதுங்க, உணர்ச்சிவசப்படக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. அதனால எதிர்காலத்தில் நீங்க சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உணர்ச்சிவசப்படக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் வந்து அதிகமாக பணத்தை நீங்க செலவு செய்ய வேண்டியது இல்லைங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் கொடுத்து உங்க செலவை வந்து குறைச்சிடுவாங்க. அதனால பணத்தை செலவிடுறதுக்கு நீங்க உடனே ரெடியா இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்க டிலே பண்ணி உங்களுக்கு பணத்தை வந்து கரெக்டா எந்த இடத்துல செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்க கரெக்டான நேரத்தில் செலவு பண்ணி நீங்க வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக சில பணத்தை வந்து நீங்க மிச்சம் பண்ண முடியுங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மற்றும் உறவுகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து புதுப்பித்துக் கொள்ள முடியுங்க. அதனால எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி நலம் விசாரிங்க. இன்றைய தினம் உங்களது உறவுகள் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். அதுக்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பிசினஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் வியாபார ரீதியாக திடீர் பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டால் அதில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பழைய விஷயங்களை கிளறி நீங்கள் வந்து சின்ன சின்ன மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அதனால நீங்கள் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆச்சரியகரமான தகவல், உங்களுக்கே தெரியாத இதுவரைக்கும் தெரியாத சில தகவல் வந்து சேரும். அதனால நீங்கள் சர்ப்ரைஸான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நிதானித்து பொறுமையாக உங்கள் வேலைகளில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய தினம் நல்ல தகவல், உங்களுக்கு நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பர் 9 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அது உங்களுக்கு லக்கி நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுங்க. அவசரப்படக்கூடாது. வார்த்தைகளை விட்டுறாதீங்க. பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலமாக புதிய நம்பிக்கை உங்கள் மனசில் இன்னைக்கு ஏற்படுங்க. அதனால தயங்காம பெரியோர்களின் ஆலோசனை எப்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் தயக்கமே நீங்கள் காட்ட தேவையில்லை நண்பர்களே. இன்று தினம் கரெக்டாக நீங்கள் நிதானமாக பேசுங்க. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நேரம் தவறி நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைவர் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பயணங்களுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. சாப்பாடு விஷயத்தில் எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக டைமிங்க்கு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரிகள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யறது நல்லதுங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி மனம் லேசாகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.